ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் நச்சுன்னு 6 விதமான பயனுள்ள குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த குறிப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு குறிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ முதல் குறிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கிளிப்லாம் அடிக்கடி பயன்படுத்தும் போது ஒன்று டிவி ஸ்டாண்ட் மேலே, இல்லைன்னா ஷெல்ஃப் மேலே, இல்லைன்னா ஃப்ரிட்ஜு மேலே வந்து அங்கங்கே கிடக்கும். அந்த மாதிரி கண்ட இடத்துல வைக்காமல் ஒரு சின்னதாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம். அதாவது நம்ம எப்போயுமே ஒரு கபோர்டை திறந்து அது உள்ளே பாக்ஸில் வச்சு பயன்படுத்தணும்னா ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் அட்டை இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கங்க. அந்த அட்டையில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு நூல் ஒன்று கட்டிக்குங்க. அதாவது மாற்ற அளவுக்கு நூல் ஒன்று கட்டிக்குங்க. இப்போ இதில் இந்த கிளிப்பை நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு ஜன்னல் கம்பி இருந்துச்சுன்னா, இல்லை எங்கேயாவது ஆணி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மாட்டிக்கலாம். உங்களுக்கு அட்டை பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்டையில் ஏதாவது ஒரு கலர் பேப்பர் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான டிசைன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாக்ஸில் போட்டாலும் கண்டபடி கிடக்கும். நினச்ச நேரத்தில் நம்ம டக்குன்னு ஒரு மேட்சிங்கான கிளிப்பை நம்மளால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு கலர் பார்த்து மேட்சிங்கான கிளிப்பும் எடுக்க முடியும். பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக குறிப்பு எண் 2 பார்க்கலாம். நம்ம வீட்டில் டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆணி பயன்படுத்துவோம். இல்லைனா ஏதாவது இரும்பு ஜாமான் தான் அதிகமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக துருப்பிடிச்சிரும். இல்லைனா அட்டைப்பெட்டியில் சில பேர் டூல் பாக்ஸ் பயன்படுத்துவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம போர்டில் எழுதுறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, சாக் பீஸு. அந்த சாக் பீஸ் ஒரு 2 துண்டு போல் போட்டுட்டு மூடி வச்சுக்கங்க. நீங்கள் அட்டை பாக்ஸ் பயன்படுத்தினாலும் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த இரும்புகள் துருப்பிடிக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் பூச்சி கரையான் அந்த மாதிரி இல்லாமலும் இருக்கும் அந்த அட்டைப்பெட்டியில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் 3வது குறிப்பு பார்க்கலாம். இது எனக்கு முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கள் வீட்டு அப்நார்மல் சைல்டு ஒருத்தவன் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய டெய்லி ஷர்ட் பார்த்தீங்கன்னா துவைச்சி மடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி ஷர்ட்ஸை மடிக்கிறதுக்கு எல்லா பெற்றோர்களுமே கவலைப்படுவீங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரும்போது உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மடிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக இந்த மாதிரி தான் மடிப்போம். இது மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷர்ட்டை இப்படி நல்லா மேல் பக்கமாக பார்த்து விரித்து வச்சுங்க. கரெக்டாக காலரில், அதாவது அந்த ஷர்ட்டோட லெஃப்ட் சைடு இடது பக்கம் எடுத்துங்க. காலர் பக்கம் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கு நேருக்கு சென்ட்ரு, அதுக்கு நேருக்கு கீழே, அவ்வளோதான். மொத்தம் 3 இடம், மொத்தம் 3 பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுங்க. இப்போ காலர் பக்கம் நான் மேலே பிடிச்சிட்டு லெஃப்ட் கையால் பிடிச்சிக்கிறேன். என்னுடைய ரைட் கையால், வலது கையால் அந்த சென்டர் பக்கத்தை பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு அந்த காலர் பக்கம் மேலே எடுத்தேன் இல்லையா, அதை கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேர் பாயிண்ட்டு பிடிச்சி இப்படி தூக்கணும். அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட்டை வெளியில் இப்படி இழுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு சின்ன உதறிட்டு இந்த பக்கம் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக துணி மடிக்க வந்துடும். இது ரொம்ப ரொம்ப சுலபம். சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அடுத்தது செய்து காமிக்கிறேன் பாருங்கள். காலரில் பிடிச்சிட்டேன், சென்டரில் பிடிச்சிட்டேன், காலரை தூக்கி கீழே இருக்கக்கூடிய அந்த பாயிண்டில் வச்சுட்டேன். நடுவில் இருக்கிறத வெளியில் இழுத்துட்டு ஒரு தடவை உதறிட்டு இப்படி மடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது 4வது குறிப்பு. அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஹெவி ஸ்மெல் வரக்கூடிய பொருட்கள் நம்ம டப்பாவில் ஏதாவது அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டப்பாவை நம்ம கழுவுனாலும் அந்த ஸ்மெல் அதை விட்டு போகவே போகாது. நீங்கள் வெயிலே வச்சு எடுத்தாலும் அந்த ஸ்மெல் அதை விட்டு போகவே போகாது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா கருவாடு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஹெவி ஸ்மெல் வர மாதிரின்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடுகுலாம் இருக்கு இல்லையா, கடுகு ஒரு ஸ்பூன், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. போட்டுட்டு அந்த டப்பாவை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி குலுக்குனதுக்கு அப்புறமா அந்த கடுகு எடுத்து மறுபடியும் நம்ம அந்த டப்பாலே போட்டுக்கலாம். இப்போ முகர்ந்து பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த ஹெவி ஸ்மெல், பழைய ஸ்மெல் எதுவுமே இருக்காது. டப்பாவும் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் வேறு பொருட்களும் சேர்த்து பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 5வது குறிப்பு பார்க்கலாம். இது எல்லா பெண்மணிகளுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
2 எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு. உங்க வீட்ல நெறைய எலுமிச்சை பழம் பயன்படுத்த போறீங்கன்னா, அப்பவும் பயன்படுத்தலாம். இல்ல 2 எலுமிச்சை பழம் தான் பயன்படுத்துறீங்கன்னா, அப்பவும் பயன்படுத்திக்கலாம். பழத்த நம்ம எப்பவுமே கட் பண்ணிட்டு, உள்ள இருக்கக்கூடிய சாறுகள எதுக்கா பயன்படுத்திப்போம். தோல வந்து தூக்கி போட்டுருவோம். இனிமே அந்த மாரி தோல வந்து தூக்கி போடாதீங்க. எலுமிச்சை பழம் மட்டும் இல்லங்க, வீட்ல வந்து சாத்துக்குடி தோல் இருந்தாலும் இந்த மெத்தட்ல நீங்க பண்ணலாம். இல்லன்னா ஆரஞ்சு பழ தோல் இருந்தாலும் இதே மெத்தட்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் இன்னைக்கு எலுமிச்சை பழ தோல் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி. தண்ணி வந்து உப்பு கலந்த தண்ணீர் இல்ல. நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த தண்ணீர் வந்து பயன்படுத்திக்கங்க. சேர்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 எலுமிச்சை பழத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு கொதிக்க வச்சுங்க. ஒரு 3லிருந்து 5 நிமிஷத்துக்கு தண்ணி கொதிச்சா போதும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதிச்ச தண்ணியை ஆற வச்சுக்கங்க. ஆறின பிறகு அந்த எலுமிச்சைப்பழ தோலை வந்து நம்ம கையை பயன்படுத்தி நல்லா கசக்கிங்க. அந்த மாதிரி கசக்கும் போது இன்னும் நல்லா அதனுடைய சாறுகள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்ம எலுமிச்சைப்பழ நம்ம பழத்தை வந்து பிழிஞ்சோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய சாரை விட இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சாறுகளும் இருக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தில் இயற்கையாகவே வந்து அந்த சிட்ரிக் ஆசிட் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து ரொம்ப இயற்கையான முறையில் ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரைகளை நீக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கரைகள் மட்டும் இல்லை, எண்ணெய் பிசிறு கரைகள், அதுக்கப்புறம் அழுக்குகள், இது எல்லாத்துக்குமே நீக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பாத்திரம் துலக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த தண்ணீரை வடிகட்டிக்குங்க. கிட்டத்தட்ட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் சோடா, ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது விலை குறைவு தான், எல்லா மளிகை கடையிலுமே உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல எடுத்தோன்னே எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க. முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேருங்க. ஏன்னா அந்த மாதிரி சேர்க்கும்போது டக்குன்னு வந்து நுர பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அந்த நுரைகள்லாம் அடங்கின பிறகு நீங்கள் ஒரு டப்பாவில் இதை வந்து வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட அந்த டிஷ் வாஷ் லிக்விட் வச்சுருக்க பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி பயன்படுத்தலாம். அது வந்து உங்களுடைய சௌரியம்தான். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கும். 14 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் மேலே அந்த நிறைய கரைகள் இருக்குது. இது வந்து ரொம்ப ஹெவியான கரையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். செவுத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசிறில் வந்து தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம். நிறைய எண்ணெய் பிசிறு நிறைந்த பாத்திரங்களில் வந்து இதை வந்து தேய்க்கலாம். அவ்வளோ சீக்கிரமாக அழுக்குகள் விட்டுரும். இதை ஜஸ்ட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, நீங்கள் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கவே வேணாம். வெறும் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 2 ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பழைய துணி இருந்துச்சுன்னா எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு அழுத்தி தொடச்சாலே போதும். அவ்வளோ அழகாக எளிமையாக வந்துடும் இது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு அழகாக வந்துருச்சுன்னு. ஏன்னா சில பேர் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பில் அந்த ஓரத்தில் வந்து அந்த பீடிங் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வீடுகளில் வந்து ஸ்டவ்வை கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபம். அந்த சுவரை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபம். இது வந்து ஸ்டவ்வுக்கு மட்டும் இல்லைங்க, வாஷிங் மிஷினுக்கு இந்த லிக்விட் பயன்படுத்தலாம். நம்ம வாஷிங் மிஷினில் இந்த லிக்விடை நான் எப்பயுமே எங்கள் வீட்டு வாஷிங் மிஷினை ஒரு மந்த்லி 2 தடவை இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணுவேன். நம்ம எப்பவுமே வந்து அந்த வாஷிங் லிக்விட் ஊற்றுவோம் இல்லையா, அந்த லிக்விடுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் ஒரு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் அளவுக்கு அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 1/2 hour வாஷில், இல்லைனா வந்து அந்த மிஷின்லேயே வந்து வாஷிங்க்குனே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ட்ரம், அந்த சில்வர் ட்ரம் இருக்கும் இல்லையா உள்ளே அந்த வாஷிங் மிஷினில், அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோஸில் வந்து கசடுலாம் தங்கியிருக்கும் பாருங்கள். ரொம்ப நாள் இருந்த அந்த சோப்போட கசடுலாம் தங்கியிருக்கும், அந்த பவுடரோட கசடு, அது எல்லாமே வெளியில் வந்துடும். அடுத்ததான் 6வது குறிப்பு என்னன்னு பார்க்கலாம். சில பேர் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பில் ஓரத்தில் வந்து பீடிங் வச்சுருப்பாங்க. அதாவது கழுவி விட்டீங்க அப்படின்னா அந்த கவுண்டர் டாப்பை கழுவி விட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து கீழே வராமல் ஓரங்களில் வந்து அந்த ஒரு சின்ன மேடு மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் பீடிங்ன்றது. அந்த மாதிரி வீடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டுன்னு வந்து ஸ்டவ் வந்து கழுவி விடுவாங்க. அந்த மாதிரி கழுவி விடும்போது அந்த பர்னர் மேலே இருக்கு இல்லையா, அந்த பர்னரையும் சேர்த்து கழுவுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த பர்னர் எடுத்தாலும் உள்ளே வந்து தண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தண்ணி போச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டவ் வந்து லைஃப் வராது. ஒன்று சீக்கிரம் அடைப்பு ஏற்பட்டுரும். ஏன்னா அது ஒரு சின்ன துளை மாதிரி தான் இருக்கும், அடைப்பு ஏற்பட்டுரும். இல்லை அப்படின்னா சீக்கிரம் அந்த இடத்துல வந்து துரு பிடிச்சிரும். அந்த மாதிரி இருக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் கழுவி விடும்போது ஒரு சின்ன சின்ன கிண்ணம் வந்து எடுத்து இப்படி மூடி வச்சுட்டு கழுவி விட்டிங்கன்னா உள்ளே வந்து தண்ணி இறங்காமல் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்ஸு. கண்டிப்பாக எல்லா பெண்மணிகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறது. எங்கள் வீட்டில் நான் 2 மெத்தடுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதாவது இந்த ஸ்ப்ரே மெத்தடும் ஃபாலோ பண்ணுவேன், கழுவி விடுவேன் சில சமயங்களில். ஏன்னா எங்கள் வீட்டை வந்து அந்த பீடிங் இருக்குது. ஸோ எனக்கு எப்படி டைம் கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவேன்.
அது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் ஸ்ப்ரேவை நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் நம்ம பேக்கிங் சோடாவும் பயன்படுத்தியிருக்கோம். ஸ்டவ்வில் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அந்த பூச்சி தொந்தரவு இருக்காது. நைட்டில் வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் படுத்திங்கன்னா சில பேர் வீடுகளில் வந்து அந்த கேஸை சுற்றி கரப்பான் பூச்சி அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கரப்பான் பூச்சி தொந்தரவு அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள், பயனுள்ள குறிப்புகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். தேங்க்யூ.